ஆசைகள் ஆயிரம். ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம் இவங்களாம் நடிச்சு பிரஜித் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாளம் ஃபேமிலி காமெடி டிராமா தான் இந்த ஆசைகள் ஆயிரம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜெயராம் வந்து ஒரு 30-35 வருஷமா ஃபேமிலிக்காக ஒரு சேல்ஸ் ரெப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட பையனான காளிதாஸ் ஜெயராம் வந்து வேலைக்கு போறதுக்கான வயசு வந்து கூட வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சினிமாவில் நடிகன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எய்ம்ல இருக்கிறாரு அவரு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை போய் அப்ரோச் பண்றது, நேர டைரக்டர்ஸை போய் சான்ஸ் கேட்கறதுன்னு சொல்லி அந்த சினிமாவை நோக்கி தான் அவரோட டிராவலே இருக்கு. ஜெயராம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சினிமா செட் ஆகாது, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ, ஒரு இன்கம் வச்சு அடுத்தடுத்து ஃபேமிலியை பாரு, இப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரு அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இதனாலேயே ரெண்டு பேருக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஒரு கட்டத்துல வந்து ஜெயராம் வந்து உடம்பு ரீதியா அவர் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவருக்கு வயசாகும்ல, உடம்பு ரீதியா ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னடா இப்படி இருக்கு, சேல்ஸ் வந்து பெருசா போக முடியல, சேல்ஸ் ரெப் வந்து ஒரு பிசிக்கலா நிறைய சேலஞ்சு நமக்கு வருது, ஏஜ் வேற போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளால அந்த உடம்புலாம் வலிக்குது, செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஜோன்ல இருக்காரு. அப்போ ஒரு தற்செயலா சினிமாவே பிடிக்காம இருக்கிற ஒரு ஆள் வந்து தற்செயலா ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஒரு சின்ன சீன் பண்றது, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சின்ன சீன் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த சீன் நல்லா பண்றாரு. அது மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆகி அந்த நடிச்சதுக்கான அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாசம் ஒரு சேல்ஸ் ரெப்பா ஒர்க் பண்ணா என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதை அந்த ஒரு நாளைக்கு அவர் கொடுக்குறாங்க. அவர் உடனே பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ஒரு மாசம் அப்படி இப்படின்னு தலைகள் நடக்காத குறைய வேலை பார்ப்போம், இவ்வளவு கொடுப்பாங்க, ஒரு நாள் கொடுத்தாங்க இந்த வேலைக்கு. அப்ப நமக்கு இதான் கரெக்ட். நம்ம வந்து இனிமே சினிமா தான் போகணும், நம்ம பெருசா நடிகனாலும் ஆக வேணாம், சும்மா ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி பிளே பண்ணிட்டு நம்ம சினிமால இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜெயராம் இப்ப சினிமாக்கு ட்ரை பண்றாரு. இப்போ ஜெயராம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அவரு சொல்றாரு, இனிமே எனக்கு வந்து சினிமா தான் பிடிச்சிருக்கு, சினிமாவில் சான்ஸ் தேடி நானும் ஒரு நடிகனாக போறேன் அப்படின்னு அவர் வராரு. காளிதாஸ் ஜெயராமுக்கு இது பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஃபேமிலிக்கு நீங்க வேலைக்கு போனா யாரு காசு கொடுப்பா, எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும், நாங்க எப்படி சோறையா திங்க மண்ணை திங்கவா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதெல்லாம் முடியாது, இனிமே நான் சினிமா நோக்கி தான் டிராவல் இருக்குன்னு அவர் முடிவு எடுத்தாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுது அப்பாவும் மகனுக்குள்ள. ரெண்டு பேரும் என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்னையில இருந்து இதுக்கப்புறம் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சினிமா நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்குதோ அவங்க சினிமா நோக்கி டிராவல் பண்ணட்டும். இன்னொருத்தர் ஃபேமிலிக்காக ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஃபேமிலிக்கான இன்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி தான் ஜெயிக்கணும், அந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியா ப்ரொடக்ஷன் கம்பெனில போய் தன்னோட போட்டோஸ் கொடுத்து அப்ரோச் பண்றது, தான் வந்து ஏதாவது நடிச்ச மாதிரி இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் காமிக்கிறது, ஏதாவது ரீல்ஸை காமிக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே நிறைய அப்ரோச் பண்றாங்க. நிறைய ஏடிஸ்ட போய் வாய்ப்பு கேட்கறாங்க, டைரக்டர்ஸ் போய் வாய்ப்பு கேட்கறாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, சினிமாவில் ஒரு நடிகனாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் ரெண்டு பேரும் பண்றாங்க. இந்த ரெண்டு பேருக்கான அந்த போட்டியில யார் ஜெயிச்சா, யாரோட லைஃப் வந்து சினிமா நோக்கி போச்சு, இல்ல யாரோட லைஃப் வந்து அந்த கம்பெனியை நோக்கி போச்சு, ஆபீஸ் கம்பெனி அந்த ஒரு வேலையை நோக்கி போச்சு, இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ஆசைகள் ஆயிரம். படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டோரிய இது பண்றப்ப நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படம் பார்த்தேன். அப்படி பாக்குறப்பவே எனக்கு பயங்கரமான ஒரு 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 ஹை இருந்துச்சு. நல்லா இருக்கே அப்படிங்கிற அந்த ஐடியாவே சூப்பரா இருந்துச்சு வச்சுக்காங்களேன், அப்படி போற மாதிரி. அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. ஒரு 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 ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப போட்டு எமோஷனலாகவும் நம்மளை போட்டு அட்டாக் பண்ணி நம்ம அழுது பெறல்ற மாதிரி, நம்ம கண்ணில் கண்ணீர் வர வைக்கிற மாதிரியான கிளைமேக்ஸாகவும் இல்லை, படத்தோட ஸ்கிரீன் பிளே இல்லை. அதே நேரத்துல வந்து அவுட் அண்ட் அவுட் படம் வந்து ஒரு காமெடி மட்டும்தான், ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிம்னா ஒரு ஒரு காமெடி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. எமோஷனலாவும் சென்டிமெண்டாவும் படம் எந்த கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படிலாம் இல்ல. நிறைய இடங்கள்ல ரியாலிட்டி ஹிட் பண்ணுது. ஒருத்தர் ஒரு ஒரு 25 வயசு 28 வயசு பையன் வந்து ஒரு கட்டத்துல சினிமாவை தான் லைஃப்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறான். அவன் ஃபேமிலி அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, பயப்படுவாங்களோ, பயம் இருக்கும்ல, பையன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா, என் பாட்டுக்கு சினிமா சினிமான் இருக்கானே, அடுத்து இவனுக்கு நல்லது கெட்டது நடக்கணுமே அப்படின்னு ஒரு ஃபேமிலி பயப்படுவாங்களே, அது எல்லாமே ரியாலிட்டியா இருக்கு. இந்த விஷயங்களை பாக்குறப்ப ரியாலிட்டியா இருக்கு. இன்னொன்னு, பையன் ஒரு ஒரு அவன் ஒரு மைண்ட் செட்ல சினிமா நோக்கி போறான். அப்பா என்ன நினைக்கிறாரு, ஜெயராம் சார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவன் வந்து இவனுக்கு இன்னமும் ஒரு பிடிப்பு வரல, அதாவது நம்ம நம்ம நமக்கு ஏஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கும் எவ்வளவு 35 வருஷம் மேல வந்துட்டு இருக்கோம், நமக்கும் உடம்பெல்லாம் வலிக்குது, நம்மளும் ரிட்டையர்மெண்ட் போதும், பையன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நம்மளும் ஃப்ரீயா ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஜாலியா வீட்டுல இருக்கலாம் நினைச்சா, பையன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான், இப்படியே இருக்கிறான், ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறான், சினிமானா அப்படின்னு அவரு கவலைப்படுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த விஷயங்கள்லாம்.
அது மாதிரி படத்துல வந்து சின்ன சின்ன ரொம்ப கம்மியான சீன், ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம், இந்த சீன்லயே படத்தோட ரியாலிட்டி காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான 2 பேரு வந்து சினிமா தான் போப்போன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அது ஃபன்னியான ஒரு கான்ஃபிளிக்டா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாண்டேஜா காமிக்கிறாங்க, ஓகேவா? அந்த மாண்டேஜ்க்குள்ள சின்னதா ஒரு சீன் என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் காளிதாஸோட ஜெயராம் சார் ஒய்ஃப் படத்துல பாக்குறீங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் ஃப்ரீயா ஊறுகாய் கொடுப்பாங்களாம் ஃபர்ஸ்ட். இப்போ 2 பேரும் இந்த மாதிரி சினிமா நோக்கி போறாங்க அப்படிங்க, வீட்டுக்கு தேவையான வருமானம் இல்ல, போதிய வருமானம் இல்ல அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சின்ன புள்ள வந்து அம்மா ஊறுகாய் கேட்டாங்க அப்படிங்குது. அவங்க வந்து காசை இப்ப டப்பா கொடுத்துட்டு, அம்மா தான் காசு எதுவும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கொடுத்தாங்க அப்படிங்குது. இல்ல தப்பா நினைச்சாதீங்க, கொஞ்சம் ஆன்டிக்கு டைட்டா இருக்கு, அதனாலதான் காசு கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி. இது வரைக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் நல்லா, நம்ம போற ஊறுகாய் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அதை விக்கிறாங்க. 25 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபான்னு சொல்லி அந்த பாக்கெட் போட்டு விக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ரியாலிட்டி ஈஸியா காமிச்சிடுறாங்க. நம்ம சினிமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஜோன்ல போறோம் அப்படின்னா, ஃபேமிலியை அஃபெக்ட் பண்றத வந்து ரொம்ப சிம்பிளா சிங்கிள் ஷாட்ல காமிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப ஈஸியா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கன்வே பண்ணதெல்லாம் டைரக்டர் சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாரு. படம் எப்பவுமே ஒரு மலையாள ஃபிலிம் அப்படிங்கிறப்ப அவங்க அந்த லொக்காலிட்டியா காமிக்கிற அந்த லொகேஷன் அவங்க கவர் பண்றது, அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள், அந்த அந்த கலர் கிரேடிங்ஸை கூட்டுறது, அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து அந்த சீனை, அந்த மூட கம்ப்ளீட் பண்ணுது. ஆர்டிஸ்டோட நடிப்பு, கேமரா ஆங்கிள், அதுல அதுல வரக்கூடிய அந்த மிக்சர் எமோஷன்ஸ்லாம் அந்த சீனை எந்த அளவு ஒரு 70% 90% கொண்டு வருதோ, அந்த மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரா 5% 10% ஆட் ஆகி அதை வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 100% கம்ப்ளீட் ஆகுது அந்த மியூசிக். அப்படியான ஒரு இதா இருக்கு. அந்த சீனை பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணுது. படத்துல நிறைய இடங்கள் வந்து எமோஷனலா தான். இப்போ எமோஷனலா காட்சிகள் அப்படின்னா, நீங்களும் அழுது அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் வடிச்சுங்கிற மாதிரி, கண்ணீர் மல்கங்கிற மாதிரி சீனா இருக்காது. சின்னதா லைட்டா குத்தி விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மானுக்குமான அந்த பாண்டிங் வந்து என்னதான் சண்டை போட்டே ஒரு ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி, ஒரு எலியும் போன மாதிரி இருந்தாலும் கூட, இவர் ஏன் சினிமாவுக்கு போறாரு, காளிதாஸ் ஜெயராம் ஏன் சினிமால ஜெயிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிளாஷ்பேக் கேட்கறப்ப, அது ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கேரக்டர் மேல வருது. அதே மாதிரி ஜெயராம் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண சூப்பரா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா, ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு இதா இருந்துச்சு. நிறைய இடங்கள ரியாலிட்டி ஹிட் பண்ணுது. ஒரு ஒருத்தான படம் நீங்க ஃபேமிலியோட பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. எந்த இடத்துலயுமே ஒரு தவறான காட்சிகளோ, குழந்தைங்களோட படம் பார்க்குறோம், ஃபேமிலியா படத்தை போட்டு உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட பார்க்குறப்ப கொஞ்சம் ஏதாவது தவறான கிடையவே கிடையாது. அவுட் அண்ட் அவுட் இந்த மாதிரியான மெசேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு காமெடி ஃபிலிம் தான். குழந்தைங்களா பார்க்குறாங்கன்னா, இதுல வரக்கூடிய அந்த காமெடியை ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஒரு 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 அடல்ட், ஒரு க்ரோவிங் மென் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் இருக்கிறவங்க படத்துல இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சீன்ஸ்லாம் பயங்கரமா அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஒர்த் டு வாட்ச். அந்த டைம் அவங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ஒரு ஒர்த்தான டைமா ஃபீல் பண்ணுவாங்க. படத்தை பாருங்க. G5ல அவைலபிளா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.